80களில் அனைத்து அஸ்ஸாம் மாணவர் சங்கம் காலத்திலிருந்தே, அவர்களுடைய போராட்ட காலத்திலிருந்தே இந்த வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து குடியேறியவர்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து அஸ்ஸாம் முழுக்க எதிரொலிச்சுட்டு தான் இருக்குது. நீங்க போடோ விடுதலை புலிகளோட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் 2003 ஒரு உடன்பாடு போட்டது. அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து போடோலாந்து பிரதேச பகுதி மாவட்டங்கள்னு 4 மாவட்டங்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த உடன்பாடு வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அது உடன்பாடு எட்டப்பட்டதோட நிக்குது. அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான் வந்து இன்னும் தொடர்ந்து மோதல்கள் நடப்பதற்கான காரணம் அப்படின்னு சில செய்திகள்ல இருந்து அறிய முடியுது. அவர் சொல்ற மாதிரி ஒரு இல்லீகல் இமிகிரன்ஸ், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பிரச்சனை தான் அதனுடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்தா, ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு இந்த வருடத்திற்கு பிறகு இங்கு வந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றுவது அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஒருவேளை அடுத்து வரக்கூடிய அரசு வந்தால் அது வந்து உங்களுக்கு ஏற்புடையதா? இல்லை, அதாவது வந்து அது போன்று சட்டவிரோதமாக குடியேறி இருந்தால் அதுக்கான ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது நடைமுறையில் அப்படி இல்லை, அது உண்மையும் இல்லைன்றது தான். ஏன்னு சொன்னால் 1996 2வது முறையாக அங்கே ஆட்சிக்கு வந்த பிரபலகுமார் மகந்தா, அந்த அசாம் கணபரிஷத், இந்த ஆட்சிக்கு வந்த மகந்தாவினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இதை வெளியேற்றுவது இருந்தது. ஏன்னா அந்த மாணவர் அமைப்பு மூலியமாக தான் அவர் வராரு. அப்போ அவர் வந்துட்டு இது வெளியேற்றுவதற்கான வாய்ப்பே தெரியல. ஏன்னா இவர்கள் ஒரு நீண்ட காலமாக சுதந்திரத்துக்கு முன்பாகவே அங்கே வந்து இருந்தவர்கள் என்பதால் அவர் வெளியேற்ற முடியலன்னும் போது இவர் ஒரு தந்திரத்தை கையாளுறார். என்ன செய்யறாருன்னு சொன்னால், திடீரென்று அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவங்கள வந்து டி ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளை குறிப்பிட்டு அவர்களை வந்து சந்தேகம் உள்ள வாக்காளர்கள் அப்படின்னு கொண்டு வந்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அங்கே உருவாக்கினார். அதனால வந்து இவர்களால் வந்து இப்படி வெளியேற்றுவதற்கான இந்த மிக தெளிவாக இதில் திட்டமிட்டு அங்கே இன அழிவு செய்ய வேண்டும் என்பதுதான் திட்டமே தவிர இவர்களை வெளியேற்றுவதற்காக வேண்டி சரியானவர்களை மாதிரி ஆக்கிரமித்து உள்ள வந்தவர்களை வெளியேற்றுவது என்ற திட்டம் அல்ல. அப்படி இல்லவும் இல்லை, அங்க உண்மையும் இல்லை. நேர்மையான முயற்சிகள் இல்ல. நீங்க டெமோகிராபிக் இம்பேலன்ஸ் அங்க ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அங்க நீங்க வந்து அந்த சென்சஸை எடுத்து பார்க்க முடியும். பாத்தீங்கன்னு சொன்னா திடீர் வந்திருக்கிறது. இன்ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னு இவர் சொல்றாரு. மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இல்லீகல் இமிகிரன்ட் சட்டவிரோதமாக உள்ளே குடியேறி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலும் கூட 1 லட்சம் பேர் உள்ள வராங்கன்னு போட்டிருக்குது. நான் என்ன கேட்கிறேன், அந்த 70-71 வந்து இப்போ அதையும் சேர்த்து எல்லாமே என்னுடைய நாட்டுல நான் கேட்கிறேன், என்னுடைய நாடு என்ன புறம்போக்கு நாடா? யாராவது உள்ள வரலாம், சத்திரமா இது? யாராவது உள்ள வரலாம், யாராவது வெளில போலான்னு நான் கேட்கிறேன். இந்த நாட்டுல காஷ்மீரி இந்துக்கள் 3 லட்சம் பேர் இன்றைக்கு சொந்த நாட்டுல அகதிகளா இருக்காங்க. அவங்கள போய் அந்த மாநிலத்தில் உட்கார வைக்க துணிவில்லை இந்த அரசாங்கத்திற்கு. ஆனா வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து உள்ள வருவோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க. என் நாட்டில் இருக்கிற மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அவங்களுடைய இடம்லாம் புடுங்குறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை கேட்ட தப்பா? இந்த ஸ்பெல்லுல நடந்த வயலன்ஸ் எதுலயுமே வந்து போடோ பழங்குடியினர் கொல்லப்பட்டதாக எந்த செய்தியும் இல்லை. அதாவதுங்க, முழுக்க முழுக்க போடோ பழங்குடியினர் தான் ஆயுதம் தரித்து போய் ஒரு பிரச்சனையினுடைய முதல் இதுக்கு போகணும். நீங்க கொல்லப்பட்டது தவறு சரிங்கிறதெல்லாம் நியாயப்படுத்துக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படி நியாயப்படுத்த முடியும்? நிச்சயமா நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இது மாதிரி தொடர்வது, இப்ப நீங்க வந்து நரேந்திர மோடி நேற்றுக்கு போன வாரம் போய் பேசிட்டதுனாலதான் பிரச்சனைன்னு காங்கிரஸ்காரங்க எல்லாம் சொல்றாங்களே. 2012 மமதா பானர்ஜி சொல்றாங்க. இவரு கபில் சிபல் சொல்லி இருக்கிறார் 2012 108 பேர் செத்து போனாங்களே, அங்க கொல்லப்பட்டார்களே, அதுக்கு யார் காரணம்? ஒரு குஜராத்ல நடந்தா நரேந்திர மோடி காரணம், அஸ்ஸாம்ல நடந்தா அந்த மாநில முதலமைச்சர் காரணம் இல்ல. இது என்ன நியாயமா? இது என்ன வாதம்? ராகவன், அதாவது அது நீங்க சொல்றது பிரச்சனையை வந்து பிரச்சனையாகவே ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா தீர்வு வந்து எப்படி? நீங்க வந்து சுந்தரவன காடுகள்ல இருக்கக்கூடிய புலிகளுக்கு சேவகம் செய்தா பரவாயில்ல, சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு சேவகம் செய்றீங்களே, நீங்க எல்லாம் ஆட்சியாளர்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெங்கால்ல போய் பேசினார். ஆமாங்க, நான் ஒண்ணு சொல்றேன். சட்டவிரோதமான குடியேறியவர்கள் பண்ற வேலை என்ன? குண்டு வைப்பதும் இல்லீகல் வேலையை பண்றதும் இந்த நாட்டுல இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கணுமா? நீங்க பட்டியல் எடுத்து பாருங்க, யார் பேர் ஹேமந்த் கார்கரே கண்டுபிடிச்ச தீவிரவாதிகள் பட்டியல் எடுத்து பாருங்க சார். ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளை தான் வச்சிருக்காங்க. உள்துறை இன்னைக்கு சொல்லி இருக்கு, இந்தியாவில் நடந்த 16 குண்டு வெடிப்புகளை நேரடி தொடர்பு உள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்களா, பிஜேபி காரங்களா? குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்? மும்பை குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்?
காந்தியை கொன்றுவிட்டு என்றைக்கு துவங்கினாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் படுகொலைகளை நடத்திவிட்டு பழியை சுமப்பவர்கள் முஸ்லிம்கள் போன்ற ஆட்கள் இந்தியன் முஜாஹிதீன் சிமி போன்ற இயக்கங்கள் இந்தியன் முஜாஹிதீன் உருவாக்குறதே ஆர்எஸ்எஸ் உளவுத்துறை தான். சிமி இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனைகள்ல, ரொம்ப உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல அரசியல் தலைவர்கள் வந்து நெருப்போட விளையாடுற அரசியல் விளையாட்டை விளையாடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்க? அதாவதுங்க, நிச்சயமா அதுதான் நான் சொல்ல வரேன். ஓட்டுக்காக, ஓட்டு பிச்சைக்காக இவர்கள், அதுவும் குறிப்பா காங்கிரஸ், தருண் கோகே 2012 அவர் தான் முதலமைச்சர். இப்ப அந்த மாநில அவரை குற்றம் சாட்ட மாட்டேங்கிறீங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பொறுப்பு இல்லையா இன்றைக்கு? அத பொறுப்பு இல்லையா? ஆனா நரேந்திர மோடி பேசிட்டு வந்தார். பேசினா 2012 நடந்த கொலைகளுக்கு யார் பொறுப்பேற்கிறார்? காங்கிரஸ். நீங்க இந்த வாரம் நடந்த படுகொலைகளுக்கு அந்த பகுதி மக்கள் வந்து எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கவே இல்லை, அதனால எங்க வேட்பாளர் தோக்க போறாரு அப்படின்னு சொல்லி அந்த போடோ மக்கள் முன்னணி, அந்த போடோலாந்து பிரதேச பகுதி மாவட்டங்கள்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய போடோ மக்கள் முன்னணி அவங்க தலைவர்கள் பேசியதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது உண்மையும் கூட. அதாவது வந்து 83 நடந்த அந்த கலவரத்துக்கும் இது போன்ற ஒரு காரணம் தான். அப்ப இருந்த மாணவர் அமைப்புகள், அந்த போர்டு அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்தக்கூடிய நிர்வாகம், அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முஸ்லீம்களை நீங்கள் வாக்களியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு உத்தரவாதத்தின் பேரில் வாக்களிக்க சென்ற முஸ்லீம்களுக்கு ஒரு நாள் தான் ராணுவ பாதுகாப்பு கொடுத்தது. மறால் அன்னைக்கு தொடங்கின கலவரத்துல 3500 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அதே போன்ற ஒரு நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்துக் கொண்டு திரியக்கூடிய AK-47 துப்பாக்கி வச்சு சொல்றான். ஆனால் இது கைப்பற்றுவதற்கு நாதியற்ற ஒரு அரசாக தான் இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இதே முஸ்லீம்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு கத்தி வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு இதனால இருக்கும்? இன்னைக்கு அசாம் முஸ்லீம்கள் துப்பாக்கி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு சுத்தமா கருவறுக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் வந்து போடோ தீவிரவாதிகளை துப்பாக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அப்ப இன ரீதியாக, மத ரீதியாக நடத்தக்கூடிய அநீதிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றுவது கூட நாதியற்ற அரசுகளாக தான் இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, மற்ற அரசுகளாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட அதான் சொல்றேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காங்கிரஸை இத்தனை ஆண்டு காலமாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அரசியல் செய்வதற்கு, உங்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக தான் தயாராக. சட்டவிரோதமாக குடியேறியவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு உருப்படியான பேச்சுவார்த்தையும் ஒரு மெக்கானிசமும் உருவாகணும் அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கிற வழி இல்ல. நவீன ஆயுதங்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி கிடைக்குதுங்கிறதை பற்றி ஆய்வு செய்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.